Hello programmers, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னா நான் ஏங்கிற வேரியபிளும் பிங்கிற வேரியபிளும் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இதில் நம்ம ஏங்கிற வேரியபிள் வேல்யூ இருக்குல்ல, அதை நான் பிக்கும் பிங்கிற வேரியபிளில் ஏக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏ அப்படி ஓகே, இப்போ என்னோட இது மாற்றிடலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்குல்ல அது, அண்ட் பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இப்போ நான் அதில் 2 அப்படின்னு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் 3 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பிங்கிற வேரியபிள்குள்ளே நான் 2வும் ஏங்கிற வேரியபிள்குள்ளே 3யும் இருக்கணும். ஸோ டைனமிக்காக நான் என்ன இன்புட் கொடுத்தாலும் இது ஸ்வாப் ஆகணும். இது எப்படி மாற்ற முடியும்னா, சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸில் நான் ஒரு லிக்விட் வச்சுருக்கேன், அண்ட் இன்னொரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் நான் இன்னொரு லிக்விட் வச்சுருக்கேன். தண்ணினே வச்சுப்போமே, இந்த கிளாஸில் இருக்கிறத நான் இதுக்கு மாற்றணும், அண்ட் இந்த கிளாஸில் இருக்கிறத நான் இதுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுவேன்? இன்னொரு கிளாஸ் நான் கொண்டு வருவேன்னா, ஸோ இந்த கிளாஸ் பேர் நான் டெம்பரரின்னு வச்சுப்பேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன், இந்த கிளாஸில் இருக்கிறத இதை கொண்டு போவேனா, ஸோ இது எனக்கு எம்டி ஆகிடுமா, இது எனக்கு எம்டி ஆகிடுமா. இப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும், ஏ ஆகிடுமா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், பியில் இருக்கிற கிளாஸை அந்த பி கிளாஸில் இருக்கிற வாட்டரை நான் இதுக்கு போர் பண்ணுவேனா, இதுக்கு போர் பண்ணுவேனா. ஸோ இப்போது எனக்கு இங்கே இந்த வேல்யூ பின்னு ஆகிடுமா, அண்ட் இங்கே பியோட வேல்யூ இருக்காதா. இது ப்ரோக்ராமேட்டிக்கலி கிடையாது, இது நான் நார்மலாக கேட்குறேன். இப்போ பிங்கிற அந்த லிக்விட் இங்கே இருக்குமா, பிங்கிற லிக்விட் இங்கே இருக்குமா. ஸோ எனக்கு வந்து இந்த ஏ இந்த இடத்துல பி இருக்கா. இப்போ என்ன பண்ணுவேன், இந்த டெம்பரரி வேல்யூ இருக்குல்ல, இது காலியாக தானே இருக்குது, டெம்பரரி வேல்யூலேருந்து நான் ஏவை இது கொண்டு வந்துடுவேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கோம். ஏ பி அப்படிங்கிறதுல பி ஏ ஸ்வாப்பிங் பண்ணியிருக்கோம். இது ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட் கொடுத்த ஒரு நம்பர் எடுத்துப்போமா, இன்புட் அப்படின்னு கொடுத்த ஒரு நம்பர் எடுத்துப்போமா, பி அப்படின்னு கொடுத்துட்டு இன்புட் அப்படின்னு கொடுத்து இன்னொரு நம்பர் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு டெம்பரரி வேல்யூ இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அதாவது டெம்பரரி கப்பு. இந்த டெம்பரரி கப் என்ன இருக்கும், ஏவோட கப் இருந்துச்சா, விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ அந்த ஏங்கிற வேல்யூ அந்த டெம்பரரி கப்புக்குள்ளே இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஏங்கிற வேல்யூவில் நான் பியை எடுத்துப்பேன். அப்போது இப்போ ஏ ஆல்ரெடி இந்த கப்பு இருந்துச்சுல்ல, அதுக்குள்ளே பி இருக்குது இப்போது, ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், பிங்கிற இருக்கிற இடத்துல இந்த டெம்பரரி இருக்குல்ல, டெம்பரரி கப்பில் இருக்கிறத நான் இப்படி போட்டுருவேன். ஸோ இந்த லாஜிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் டெம்பரரி அப்படிங்கிற தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதில் ஸ்வாப் டூ நம்பர்ஸ் இஸ் பி கமா ஏ, இதை பிரிண்ட் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு எப்படியும் நம்பர் ஸ்வாப் ஆகிடுச்சா. இதை நம்ம கோடிங் விண்டோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் வாங்க நம்ம கோடிங் விண்டோவில் போய் பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் நம்பர் 9, அண்ட் இது ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எங்கிற வேரியபிள்குள்ளே இன்புட் என்டர் அ நம்பர், அண்ட் நெக்ஸ்ட்குள்ளே பிக்குள்ளே இன்புட் என்டர் பி நம்பர். ஸோ முதல்ல நம்ம இது வித் பிஃபோர் ஸ்வாப்பிங் என்னென்ன பிரிண்ட் பண்ணிடலாம், பிரிண்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் பிஃபோர் ஸ்வாப்பிங் ஏ வேல்யூ இஸ், அதாவது ஏவோட வேல்யூ இஸ் A and B value is
பி. இது வந்து எனக்கு பிஃபோர் ஸ்வாப்பிங் எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட்டு நான் லாஜிக் இங்கே என்ன டெம்பரவரி அப்படிங்கிற அந்த கிளாஸை நான் கொண்டு வந்துடுவேன். இப்படியே ஞாபகம் வச்சுக்கேன். அந்த டெம்பரரிங்கில் கிளாஸை கொண்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுவேன், ஏ அப்படிங்கிற அந்த இதை நான் அந்த லிக்விடை நான் போர் பண்ணிவிடுவேன். தண்ணி நான் போர் பண்ணுறேன். இப்போது அந்த இந்த இது காலியாக இருக்குமா, ஏங்கிற இது காலியாக இருக்குமா, அந்த ஏங்கிற அந்த காலியான கிளாஸ்க்குள்ளே நான் பி அப்படிங்கிறத சேவ் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் இப்போ ஆல்ரெடி பி வேல்யூ வந்து ஏல சேவ் ஆகிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், பிக்குள்ளே டெம்பரரி அந்த தண்ணி இருக்குல்ல அதை எடுத்து நான் இதில் ஊற்றிடுவேன். ஸோ எனக்கு 2 நம்பர் ஸ்வாப் ஆகிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதையே காப்பி பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் மாற்றவே இல்லை, வேறு எதுவுமே நான் ஸ்வாப் பண்ணியிருக்கேன். இல்லைனா நான் அதாவது இங்கே தான் மாற்றினாலும் தெரிஞ்சிடல, இங்கே பிஏ மாற்றினாலுமே நான் ஸ்வாப் பண்ணியிருக்கேன் தான் அர்த்தம். ஆஃப்டர் ஸ்வாப்பிங் A value is and B value is. ஸோ இப்போ நான் அதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் ஃபைல். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்டர் A நம்பர் 10, என்டர் B நம்பர் 3. இப்போ பாருங்கள், பிஃபோர் ஸ்வாப்பிங் A value is 10 and B value is 3. ஆஃப்டர் ஸ்வாப்பிங் A value is 3, அதாவது B வேல்யூ வந்தது and B value is 20. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து, அதாவது 2 நம்பர் இருந்துச்சுன்னா இப்படி தான் ஸ்வாப் பண்ணுவோம். ஏன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இப்போயே படிக்கிறோம். எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்கு நான் இந்த அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, லேட்டர் ஸ்டேஜஸில் நீங்கள் போட போகிற ப்ரோக்ராம்ஸோ ஒரு அல்காரிதமோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த பேசிக்ஸ்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ராப்ளமை பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ப்ராப்ளமோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.